வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. ஃபைனலா நம்ம ஸ்டுடியோல நத்திங் ஃபோன் 1. ஷான், ஏன் இவ்ளோ டிலே? வெல், நான் சவுத் இந்தியன் ரிவ்யூர் இல்லையா? ஐயோ, புரிஞ்சுது. இதோ அதிபயங்கர ஹைப்போட லான்ச் ஆன நத்திங் ஃபோன் 1 ஓட ரீட்டைல் பாக்ஸ். இந்த கம்பெனி ஓனர் கால் பே, அதாங்க OnePlus அதோட எக்ஸ் கோ ஃபவுண்டர், இப்போ நத்திங்கோட ஃபவுண்டர். சரி, போனுக்கு வருவோம். நான் ஃபீச்சர் பண்றது Black கலர் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் மாடல். இதுலயே ஒயிட் கலரும் இருக்கு 12GB 256GB மாடல்ல. இது கூடவே நத்திங் ஃபோன் 1 ஆஃபிஷியல் கேஸ் அண்ட் நத்திங் ஃபோன் 1 ஆஃபிஷியல் டெம்பர் கிளாஸ் தனியா காசு கொடுத்து வாங்கினேன். பாக்ஸோட சைஸை பார்த்த உடனே தெரியுதா உள்ள ஏதோ மிஸ்ஸிங்னு? சார்ஜர். எஸ், ஏன்னா நத்திங் இஸ் ஃப்ரீ. ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த போனுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அண்ட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். எனிவேஸ் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை பத்தின என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள முதல்ல கண்ணில் படுறது நத்திங் ஃபோன் 1. அப்புறம் ஒரு சிம் ட்ரே ஜெக் பின். அட, செம கிரியேட்டிவா இருக்கு. ஒரு குட்டி எல்இடி பல்ப் மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த போன்ல இருக்கிற எல்இடி லைட்டிங்கை டெபிக்ட் பண்ற மாதிரி. தென் பேப்பர் ஒர்க். கண்டிப்பா யாரும் படிக்க போறது இல்ல. ஃபைனலா டைப் சி சார்ஜிங் கேபிள். அவ்வளவுதான். பேம், இதோ நத்திங் ஃபோன் 1 பிளாக்கோட அட்டகாசமான க்ளோசர் லுக். சந்தேகமே இல்ல, இந்த போன் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். டிரான்ஸ்பரண்ட் பேக் கூடவே கிளிஃப் எல்இடி லைட்டிங்கும் சேர்ந்ததுதான் இதோட ஹைலைட்டே. வாவ்! பட் டக்குன்னு பார்த்தா என்னோட ஐபோன் டிசைன் மாதிரி இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எஸ், சட்டுன்னு பார்க்க ஐபோன் மாதிரி இருக்கிறத சொல்லியே ஆகணும். இருந்தாலும் இதுக்குன்னு இருக்கிற யூனிக்னஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோட டிரான்ஸ்பரண்ட் பேக் அண்ட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் லைட்டிங் தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த போனை மற்ற போரிங் ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இருந்து தனியா எடுத்து காட்டுது. போனோட டிசைன் அண்ட் லைட்டிங் ஆஸ்பெக்ட் தவிர மற்றது எல்லாமே யூஷுவல் தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த ரேஞ்சில் இருக்கிற மற்ற ரெகுலர் ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி தான் இதுவும். இந்த கிளிஃப் லைட்டிங் ஒரு டிஃபரெண்டான ஃபீச்சர். செட்டிங்ஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எஸ், ரிங் டோனை செட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் சிங்க் ஆகி மினுக்குன்னு எரியும். அடடே, போனை ஃபிளிப் பண்ணா டிஎன்டி மோட் ஆக்டிவேட் ஆயிடும். சார்ஜ் செய்யும் போது பேட்டரி லெவல் அழகா லைட்டிங்ல காட்டுது. போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் போது எல்இடி ஃபிளாஷ் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஓகே, பட் இஷ்யூ என்னன்னா டிவைஸை நீங்க அப்சைட் டவுன் வச்சாதான் டிரான்ஸ்பரண்ட் பேக் அண்ட் லைட்டிங் தெரியும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் வாங்கி போடணும், அதுவும் செப்பரேட்டா 1500 ரூபாய்க்கு. எனிவேஸ், இந்த ஜி பூம்பா லைட்டிங் யூனிக்கா இருக்கு. இது நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஓவராலா டிவைஸை கையில பிடிக்க சாலிடா இருக்கு. ஃப்ரண்ட்ல 6.5 inches AMOLED டிஸ்ப்ளே, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இயர்பீஸ் அதுவே ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். சைட்ஸ்ல அலுமினியம் ஃப்ரேம். ரைட்ல பவர் ஸ்விட்ச், லெஃப்ட்ல வால்யூம் ராக்கர், பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், பிரைமரி மைக் அண்ட் டியூல் சிம் ஸ்லாட். 5G சிம் கார்டு சப்போர்ட் பண்ணும். டாப்ல செகண்டரி மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. அப்படியே பேக்ல திருப்பினா டியூல் கேமரா செட்டப், எல்இடி ஃபிளாஷ், நடுவுல 15 வாட் QI வயர்லெஸ் சார்ஜிங் காயில். அண்ட் இன்னொரு விஷயம், இது IP68 வாட்டர் ப்ரூஃப் இல்ல, வெறும் IP53 தான். அது என்னன்னா இருந்தும் இல்லாத மாதிரி. போனை தண்ணியிலலாம் முக்க முடியாது. அப்படி இப்படி தண்ணி தெளிச்சதுன்னா போன் தப்பிக்கும், அவ்வளவுதான். அதை தவிர்த்து பார்த்தா ஓவராலா டிசைன் வைஸ் கண்டிப்பா செம்ம இம்ப்ரெசிவ். பார்க்க பிரீமியமா இருக்கு.
ஆல் ரைட், வாங்க இந்த டிவைஸோட ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிஸ்ப்ளே. நத்திங் ஃபோன் 1ல இருக்கிறது 6.5 inches Full HD Plus HDR10+ supported AMOLED display, 120 Hz refresh rateோட. I like the display. கலர்ஸ் நல்ல வைப்ரண்டா இருக்கு, பிரைட்டான டிஸ்ப்ளே. கம்பெனிக்கார சொல்றத பார்த்தா பீக் பிரைட்னஸ் 1200 nitsனா பாத்துக்கோங்க. 120 Hz refresh rateனால எல்லாமே ரொம்ப ஸ்மூதா இருக்கு. ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான், கர்வ்ட் எட்ஜஸ்லாம் இல்ல. அண்ட் சுத்தி ஈக்குவல் தின் பெசல்ஸ். ஸோ லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கிளாஸ் பாத்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரீ அப்ளைடா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வருது. பட் டெம்பர்ட் கிளாஸ் போடுறது பெட்டர் ஆப்ஷன். சில பேர் யூனிட்டோட டிஸ்பிளேல கிரீன் டென்ட், கேமரா கட் அவுட் பக்கத்துல டெட் பிக்சல்ஸ்னு சில இஷ்யூஸ் வரதா ரிப்போர்ட்ஸ். வயல் இது வரைக்கும் ஆண்டவ முனியத்துல சொந்த காசு போட்டு வாங்கின என்னோட யூனிட்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இல்ல. ஒருத்தருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த போனை பவர் பண்றது Snapdragon 778G Plus bundled with 8GB LPDDR5 RAM and 128GB UFS 3.1 storage. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 out of the box with Nothing UI. இது close to stock Android. அதாவது bloatware எதுவும் இல்ல. பட் Nothingோட டிசைன் கஸ்டமைசேஷன்ஸ், ஃபாண்ட் ஸ்டைல் கொச்சச்ச அங்க இங்க மாத்திருக்காங்க. Nothing சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 வருஷம் வரைக்கும் கேரண்டீடா வரும்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனிஷியலா சாஃப்ட்வேர்ல சில ஹிக்கப்ஸ் இருந்தது. பட் இப்போ நீங்க பாக்குற UI ரீசன்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய இனிஷியல் இஷ்யூஸ் அண்ட் பக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். UI ஸ்மூதா இருக்கு. 778G Plus மிட் லெவல் சிப்பா இருந்தாலும் சாதாரணமா இட போடாதீங்க. எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணுது. அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஸோ இனிஷியலா என்னோட எவ்ரிடே யூஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல் ஸ்மூத் அண்ட் நைஸ். அண்ட் ஹே, சில பேர் கேட்டிருந்தீங்க இதுல கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கான்னு. எஸ், டிஃபால்ட் டயலர்ல இருக்கு. பட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும் போதும் முடியும் போதும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு போட்டு கொடுத்துரும். ஓகே, கேமிங்னு வரும்போது சில பல டைட்டில்ஸ் ட்ரை பண்ணேன். எல்லாமே சூப்பரா ப்ளே ஆச்சு. அண்ட் என்னோட ஓன் கேம் ஷான்ஸ் டு ஷான்டியும் ப்ளே பண்றது ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நெட்ஃபிளிக்ஸ்ல என்னவோ தெரியல HDR சப்போர்ட் காட்ட மாட்டுது. பிரைமரி சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு, NFC உட்பட. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படின்னா லவுட் அண்ட் கிளியர். அடுத்தது கேமரா. பேக்ல இருக்கிற ரெண்டு கேமரா 50+50 மெகாபிக்சல் ஷூட்டர் வித் OIS. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிறது 16 மெகாபிக்சல் ஷூட்டர். ஆப்ல நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரியர் கேமரா மேக்ஸ் 4K 30 FPS அண்ட் Full HD 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் ஃப்ரண்ட் கேமரால Full HD 30 FPS வரைக்கும் தான். ரீசன்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல. அல்ட்ரா வைட் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஃப்ரண்ட் செல்ஃபி என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதோ சில சாம்பிள்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட், பேட்டரி. இந்த நத்திங் ஃபோன் 1ல இருக்கிறது 4500 mAh பேட்டரி. அண்ட் ஒரு நாள் வரைக்கும் தாராளமா புஷ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜரை 1500 ரூபாய் கொடுத்து செப்பரேட்டா வாங்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா QI வயர்லெஸ் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்கு, அப் டு 15 வாட் வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணலாம். நைஸ். இதோ போனோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. நத்திங் ஃபோன் 1ஓட பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய். அண்ட் தேவைப்பட்டா 1000 ரூபாய்க்கு அஃபிஷியல் டெம்பர்ட் கிளாஸ், 1500 ரூபாய்க்கு அஃபிஷியல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அண்ட் 1500 ரூபாய்க்கு அஃபிஷியல் சார்ஜர்னு தனியா வாங்கிக்கலாம். அடே ஆப்பிள், ரொம்ப நன்றிடா. ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்ல எஸ்டாப்லிஷ் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய நல்ல போன்ஸ் இருக்கு இந்த ரேஞ்சில. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த நத்திங் ஃபோன் 1
போர் அடிச்சு போய் யூனிக்கான டிசைன் அண்ட் பில்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டவுட்டே இல்ல, இந்த போன் தனியா தெரியுது. இனிஷியலா இருந்த சில பல குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸை வச்சு பார்க்கும்போது இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு போக போக தான் தெரியும். நண்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் இருந்தா இந்த நதிங் ஃபோன் ஒன்ன இதோட டிசைன் அண்ட் எல்இடி லைட்டிங்காக வாங்குவீங்களா, இல்ல சாம்சங், ரியல்மி, ரெட்மின்னு மற்ற ஆஃபரிங்ஸை செக் அவுட் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை என்ன ஷான், காம்பேக்ட் சொல்லாம தப்பிச்சிட்டியே. நாங்க எல்லாரும் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றோம் தெரியுமா? ப்ளீஸ் காம்பேக்ட் பண்ணா. ஆல் ரைட். வெல், நதிங் ஃபோன் ஒன்னோட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 175 ரூபா கேட்பரி சில்க் மூஸ் சாக்லேட் பார் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Delicious. Yup, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டான் கம்பேரிசன்